ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். தன் சொந்த மருமகளை ஒரு பிச்சைக்காரனுக்கு பிச்சையா கொடுத்துட்டாங்க. அந்த பெண் அந்த பிச்சைக்காரனோட சேர்ந்து வாழ்ந்தாளா, இருந்தாளா, இல்ல இறந்தாளா? வாங்க இந்த கதையை முழுமையா பார்க்கலாம். காசி வாரணவாசில நடக்கிற கதை அது. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கங்கை நீர்ல பாவம் எல்லாம் போக்குறாங்க. அங்க சிவபெருமான் வாழ்றாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்குள்ள மக்கள் எல்லாருமே ஒரு மனித நேயத்தோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த படித்துறையில ஒலிக்கிற ஒவ்வொரு மணி சத்தமும் ஒரு நல்ல விஷயத்த சொல்லுன்ற மாதிரி ஒரு ஐதீகம். அங்க எல்லாருமே பாவத்தை போக்குறதுக்காக கங்கை நீர்ல குளிக்கிறாங்க, எல்லாம் செய்யறாங்க. அப்படிப்பட்ட காசியில இருந்துட்டு ஒரு பெண்மணி தன் மருமகளை மிகவும் கொடுமைப்படுத்திட்டு இருக்கா. கொஞ்சம் கூட மனித நேயமே இல்லாம இருக்கா. அந்த வாரணவாசில அங்குள்ள ஒரு சின்ன குறுக்கு சந்துல ருக்மணி தேவின்னு ஒரு பெண் வாழ்ந்துட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு மருமக இருக்கா. மருமக பேர் மீரா. மீரா அந்த வீட்டுக்கு ஒரு மாதம் முன்னாடி நல்ல சிவப்பு நிற சேலை அணிந்து மிகப்பெரிய கனவோட வந்திருக்கா. அந்த வீட்டுல அவ வாழ்க்கை ஒரு மாதம் தான் வாழ்ந்தா. ஒரு மாத காலம் வரைக்கும் நல்ல ஒரு மனைவியா நல்ல மருமகளா அந்த வீட்டுல வாழ்ந்துட்டு வந்தா. ஏன்னா ஒரு மாதம் கழித்து அவங்க கணவர் திடீர்னு ஒரு விபத்துல இறந்துடுறாரு. அவளுக்கு வீடே சுடுகாடு மாதிரி ஆயிடுது. ஏன்னா ருக்மணி தேவி தினம் அவளை கொடுமைப்படுத்திட்டே இருக்கா. மீரா தான் அந்த வீட்டுல உள்ள எல்லா வேலையுமே செய்யணும். அதாவது காலை எந்திரிச்சு வாசல் பெருக்கிறதுல இருந்து எல்லாருடைய துணி துவைக்கிறதுல இருந்து எல்லா வேலையுமே அவ தான் செய்யணும். அவளுக்கு வேலை செஞ்சு கையில ரத்தமே வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு வேலை செஞ்சுட்டே இருப்பா. அயராது வேலை செஞ்சுட்டே இருப்பா. ஆனா உணவுன்ற ஒரு விஷயம் வரும்போது மட்டும் அவங்க உணவு யாருமே அவளுக்கு அளிக்க மாட்டாங்க. அவ ரொம்ப கஷ்டப்படுவா. ருக்மணி தேவிக்கு எப்பெல்லாம் கோவம் வருது அப்பெல்லாம் மீரா திட்டிட்டே இருப்பா. ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா மீரா பாத்திரம் கழுவி வச்சிருப்பா. ருக்மணி தேவிக்கு தன்னுடைய மகன் இறந்ததுக்கு மீரா தான் காரணம். அவளை மீராவை எப்பவுமே சூனியக்காரின்னு சொல்லிட்டு ருக்மணி தேவி எப்பவுமே மீராவை அப்படி கூப்பிடுவாங்க. இந்த சூனியக்காரி வந்துதான் என்னோட இளைய மகன் இப்படி இறந்துட்டான். அதனால மீரா கண்டாலே ருக்மணி தேவிக்கு பிடிக்கவே பிடிக்காது. ருக்மணி தேவி மீராவை பார்க்கும் போதெல்லாம் கோபமாவும் எரிஞ்சு விழுறதுமாவே இருப்பாங்க. ஒரு நாள் மீரா பாத்திரம் கழுவி வச்சிருப்பா. அந்த பாத்திரத்தை வேணும்னே காலால எட்டி உதச்சு, என்ன நீ பாத்திரம் கழுவி இருக்க, ஒழுங்காவே கழுவல அப்படின்றாங்க. அத்தை, நான் ஒழுங்கா தான் கழுவி இருக்கேன், நான் நல்லா தான் கழுவி இருக்கேன், ஏன் அப்படி செய்றீங்க, என்னால வேலை செய்ய முடியாம செய்யறேன் அப்படின்னா, அது உன்னுடைய விதி, நீ என் பையனை விழுங்கிட்ட, என் பையன் உன்னாலதான் போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மீரா உட்காந்து அழுறா. நான் என்னத்தை செஞ்சேன், விபத்து ஆயிடுச்சுன்னா அதுக்கு நான் என்னத்த பொறுப்பு அப்படின்றாங்க. நீ தான் பொறுப்பு, உன்னோட ஜாதகம் சரியில்லை, நீ வந்த நாள்ல இருந்தே எங்களுக்கு நேரமே சரியில்லை, எங்க வீடே நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீராவை தினந்தோறும் திட்டிகிட்டே இருக்கா. மீரா உட்காந்துட்டு அழுதுட்டே இருப்பா. அதுக்கப்புறம் என்ன பண்றா, மீரா சாப்பாடுலாம் செய்யலாம்னு சொல்லிட்டு அடுப்பங்கரைக்கு போறா. அடுப்பங்கரைக்கு போய் பாத்தீங்க அப்படின்னா அங்க அடுப்புல உட்காந்து சமைக்கிற வேலை எல்லாம் மீரா தான் செய்யணும். ஆனா சமைக்கும் போது ஒரு துண்டு கூட வாயில போயிடக்கூடாது. ருக்மணி தேவியோட பெண்ணும் அடிக்கடி அவளை பார்த்துட்டு போவாங்க. மீராவுக்கு ரொம்ப பசிக்குது, நாள்தோறும் வேலை செஞ்சுட்டே இருக்கா. ஆனா அவளுக்கு கிடைக்கிறது என்னமோ அவங்க வைக்கிற மிச்சமிதி சாப்பாடு மட்டும்தான் அவளால சாப்பிட முடியும். அவளும் பார்த்துட்டே இருக்கா. அவ ரொட்டி சாப்பிட்டு அங்குள்ள மிச்சமிதி ரொட்டியை மட்டும்தான் சாப்பிட முடியும். அங்குள்ள மிச்சமிதி ரொட்டி சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. 2 நாளா மீரா பட்னியா தான் வேலை செஞ்சுட்டே இருக்கா. ஆனா ருக்மணி தேவி சற்றும் ரொம்ப வருத்தமே படாம இருக்காங்க. அவளை பத்தி எப்படியாவது போகட்டும், எப்படியாவது சாகட்டும்ன்ற மாதிரி ருக்மணி தேவி இருப்பாங்க. அப்ப அந்த அடுப்பங்கரையில சமைச்சிட்டே இருக்கும்போது அந்த கங்கா தேவி கிட்ட வேண்டிக்கிறான், அம்மா உன் பாவத்தெல்லாம் போக்குற, என்னையும் உன்னோட சீக்கிரம் எடுத்துட்டு போ, என்னால அந்த வீட்டுல வாழ முடியல, ஒரு நாள் கொடுமை அனுபவிக்கலாம், தினந்தோறும் என்னால கொடுமை அனுபவிக்கிற மாதிரி இருக்கு, சீக்கிரமா எடுத்துட்டு போன்னு சொல்லிட்டு அழுதுட்டே ரொம்ப வேதனைப்பட்டுட்டே இருக்கா. அப்போ ஒரு நாள் என்ன பண்றா, வீட்டு வாசல்ல உள்ள அம்மியில என்ன பண்றா, மீரா மசாலா பொருட்கள் அரைச்சிட்டு இருக்கா. மீரா பார்க்கும் போதே ருக்மணி தேவிக்கு ரொம்ப எரிச்சலும் கோபமும் அடைஞ்சிட்டே இருக்கு. ஏன்னா அவனுடைய மகன் இறந்ததுக்கு இவதான் காரணம்ன்ற ஒரு நம்பிக்கை ருக்மணி தேவி மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. மிகவும் கொடுமைக்கார ஒரு மாமியார். அவளை முடியை பிடிச்சி அடிக்கிறதும், அவங்களுக்கு எப்பெல்லாம் கோவம் வருதோ அவளை போட்டு அடிக்கிறதும் இதே வேலையா வச்சிருந்தாங்க. அப்போ ஒரு நாள் என்ன பண்றா, அந்த வீட்டு வாசல்ல பிச்சைக்கார ஒருத்தன், அம்மா தாயா எனக்கு பிச்சை இருந்தா போடுங்க, கடவுள் அருளால உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப அந்த பிச்சைக்காரன் குரல் கேட்ட உடனே என்ன பண்றாங்க, அது வீடை திறக்கிறா ருக்மணி தேவி. பிச்சையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்றாங்க. வந்துட்டான் இவன் வேற பிச்சை எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவமா திட்டுறாங்க. ஆனா அந்த பிச்சை எடுக்கிற ஒரு முகம் பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியாகவும் பொறுமையாவும் அப்படியே தான் நின்றுட்டே இருந்தாரு. எந்த ஒரு முகம் சுலிப்பியும் அவர் காமிச்சிக்கவே இல்லை. ரொம்ப பொறுமையாவும் மிகவும் அமைதியாவே இருக்காரு. பிச்சைக்காரன் அந்த இடத்த விட்டு போறான். போகும்போது என்ன பண்றாங்க, மறுபடியும் ருக்மணி தேவி கூப்பிடுறா, பிச்சைக்காரா நில்லு அப்படின்றாங்க. இங்க ஒரு பிச்சைக்காரி ஒருத்தி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, தன்னுடைய மருமகளை தரன்னு இழுத்துட்டே வராங்க. முடிய பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. அப்ப மீரா சொல்றா, அத்தை என்னை எங்கேயும் அனுப்பிடாதீங்க, எனக்கு யாரும் என்ன எதுன்னு தெரியாது, எனக்கு இந்த வீட்டை விட்ட வேற எதுவும் கதி கிடையாது அத்தை, தயவு செய்து அனுப்பாதீங்க அத்தை அப்படின்றா. இல்ல நான் உனக்கு வச்சு தண்ட சோறுலாம் போட்டுட்டு இருக்க முடியாது, எனக்கு என் மகனை வேற நீ விழுங்கிட்ட, உன்னை பார்க்க எனக்கு கோவம் தான் வருது, உன்னால எனக்கு நிறைய செலவுகள்லாம் ஆகுது, தயவு செய்து இந்த வீட்டை விட்டு வெளியில போன்றாங்க. வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு அவ போகவே மாட்றா மீரா. அப்ப மீரா 2 கையை பிடிச்சி இழுத்துட்டு எடுத்துட்டு ரோட்ல விட்டுடுறா. அப்ப கூட சரி மீரா சொல்றா, அத்தை என்னை விட்டுடாதீங்க அத்தை, எனக்கு யார் என்ன ஏதுன்னு தெரியாது, நான் உங்க வீட்டுக்கு வாழ வந்த பெண், என்னை எப்படி அனுப்பாதீங்க அத்தைன்னு சொல்லிட்டு காலில் கட்டி பிடிச்சி அழறா. இருந்தும் கொஞ்சம் கூட மனிதனை இல்லாம என்ன பண்றா ருக்மணி தேவி, அவளை கால் உதறி விட்டுட்டு என்னை விட்டு சனியன் போகட்டும், அதனால நீங்க இந்த வீட்டை விட்டு போனா நாங்க நல்லா இருப்போம், சீக்கிரம் போய் தொலை, இந்த பிச்சைக்காரனோட போ அப்படின்றா. உங்களை நான் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன் அத்தை, தயவு செய்து விட்டுடுங்க அத்தனை, எனக்கு உன்னை பார்க்க பிடிக்கல, இந்த வீட்டை விட்டு நீ வெளியில போன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, தன் கையால மீரா கையை எடுத்து விடுறாங்க. பிச்சைக்காரரை பார்த்து சொல்றாங்க, யோ பிச்சைக்காரா, உன்னால பிச்சை எடுக்க முடியலன்னா இவ்வளவு வச்சு பிச்சை எடு, இல்லைன்னா இவ்வளவு எங்கேயாவது யாராவது கேட்டு
கேட்டாங்கன்னா நல்ல விலைக்கு வித்துடு அப்படின்னு சொல்றாங்க. உட்காந்துட்டு அவ தேம்பி தேம்பி அழுதுட்டே இருக்கா. ஆனா கொஞ்சம் கூட மனிதனையுமே எல்லாம் பண்றாங்க. கதவை மூடிடுறாங்க. பிச்சைக்காரனை பார்க்கும் போதே மீராக்கு பயமா இருக்கு. ஐயோ நம்ம வாழ்க்கை இப்படி போயிடுச்சு, நம்ம பல கனவோட அந்த வீட்டுக்கு வந்திருந்தோமே, இப்படி நம்மள அத்தை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு தேம்பி தேம்பி அழுதுட்டே போறா, வேதனைப்படுறா. ஏன்னா அவளுக்கு யாரும் சொந்தம் பந்தம் யாரும் மீராவுக்கு கிடையாது. தன் கணவர் குடும்பம் தான் பெரிய சொந்தம் நினைச்சிட்டு இருந்தா. இன்னைக்கு அந்த குடும்பமே நம்மள உதறி தள்ளிடுச்சுன்னு நினைச்சு நினைச்சு அழுது அழுது கண்ணு எல்லாம் வீங்கி இருக்கு. தேம்பி தேம்பி அழுதுட்டே தான் இருக்கா. அழுதுபடியே தான் இருக்கா. சரி நமக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்றா, அந்த பிச்சைக்காரனோட பாதையை பின்பற்றா. பிச்சைக்காரன் பின்னாடியே போறா. பிச்சைக்காரன் சிட்டியில ஒரு இடத்துக்கு போயிட்டே இருக்கான். அப்ப மீரா தான் மனசுல நினைச்சுக்கிறா, இவன் நம்மள பிச்சை எடுக்க சொல்ல போறானா இல்ல கொண்டு போய் விற்க போறானு தெரியலையே, நம்ம வாழ்க்கை எப்படி போக போகுதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அழுதுட்டே இருக்கான். அப்ப அழுதுபடியே நின்று இருக்கான். ஒரு கட்டத்துல மீராவால் நடக்க முடியல, அவளால சாப்பிடலன்றதால மீராவால் நடக்கவே முடியல. மீரா அப்ப என்ன பண்றா, ஒரு இடத்துல நின்றுடுறா. அப்ப அந்த பிச்சைக்காரன் நின்றுடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு மீரா பிச்சைக்காரனை பார்த்து நடக்கிறான். அதுக்கப்புறம் பிச்சைக்காரன் நடக்கிறான். இப்படி ரெண்டு பேரும் போயிட்டே இருக்கும்போது என்ன பண்றாங்க, அந்த இடத்துல ஒரு ஜீப் வருது. ஜீப்ல வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் இறங்குறாரு. இன்ஸ்பெக்டர் இறங்கின உடனே அந்த பிச்சைக்காரன் பாக்குறாரு, யோ பெண்கள்லாம் கடத்தி கொண்டு போய் விற்கிறாங்க, காசுல நிறைய விஷயம் நடக்குது, நீங்க தான் இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்றா. அப்ப அந்த பெண் சொல்றா, சார் நான் ஒரு கடத்தலாம் இல்ல சார் அப்படின்னு சொல்றா. நீ வாய முடுமா அப்படின்றான். வேலையை பாரு, இவ்வளவு அழகான பெண் இந்த பிச்சைக்காரனோட போறது காரணம் என்னன்னா, ஐயோ என்னோட மாமியார் தான் இவர் கூட அமுச்சு வச்சுட்டாங்க, அவர் எந்த வித செயலும் செய்யல அப்படின்றாங்க. இப்படி அவ பேசிட்டே இருக்கும்போது என்ன பண்றான், அந்த இன்ஸ்பெக்டர் அந்த பிச்சைக்காரரை போட்டு அடிச்சிடறான். பிச்சைக்காரன் கண்ணத்திலே போட்டு அடிச்சிடறான். அந்த பிச்சைக்காரன் வந்து அப்படிதான் நின்றுட்டே இருக்காரு. அப்ப அந்த இன்ஸ்பெக்டருக்கு இன்னும் அந்த பிச்சைக்காரனை பார்க்க கோவம் வருது. என்னடா நம்ம ஒரு அடி அடிச்சு அந்த கண்ணத்தை கூட அவன் தேக்கல, நல்லா தைரியமா நிக்கிறானே இவன் அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு கோவம் வருது. அப்ப கான்ஸ்டபிள்ட்ட கூப்பிடுறாயோ, இந்த ஆளை உள்ள கூட்டிட்டு போயா, என்ன இந்த முறை முறைக்கிறான், ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் இவனை செம்மடி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. அப்ப மறுபக்கத்துல இன்னொரு ஜீப் வருது. இன்னொரு ஜீப்ல வந்து அங்குள்ள ஒரு கான்ஸ்டபிள் இறங்குறாரு. ஐயா இங்க வாங்க அப்படின்னு சொல்லி அந்த இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறாரு. அப்ப இன்ஸ்பெக்டர் ரொம்ப கோவமா, ஏன் உன்னால வர முடியாதான்னு சொல்லிட்டு அந்த கான்ஸ்டபிள் பார்த்து கேட்கிறாரு. ஐயா நீங்க பெரும் தப்பு பண்ணிட்டீங்கன்னா. என்னையா அப்படி, நான் என்னையா தப்பு பண்ணேன் அப்படின்றாரு. உங்களுக்கு வேலையே பெரும் பிரச்சனையா இருக்க போகுது அப்படின்றான். நான் என்னையா தப்பு பண்ணேன், நான் ஒன்னும் தப்பு பண்ணலையே அப்படின்றான். இங்க பாருங்க இந்த போட்டோ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஒரு அரசர் மாதிரி இருக்காரு அந்த போட்டோ. அதை பார்த்த உடனே அதிர்ச்சி ஆகிறாரு. உங்களுக்கு நீங்க யார் என்னதுன்னு தெரியாம பண்ணிட்டீங்க, நீங்க பெரும் பிரச்சனை மாட்டிட்டீங்க ஐயா அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த இன்ஸ்பெக்டர் கிடுகிடுன்னு ஓடி வர அந்த பிச்சைக்காரன் கிட்ட இருந்து மண்டிட்டு வேண்டான். ஐயா தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்றா. இதெல்லாம் மீரா பாக்குறா. மீரா கொண்டுமே புரியல, என்னடா இப்பதான் இந்த பிச்சைக்காரனை அடிச்சான். மறுபுறம் பாத்தீங்கன்னா உடனே இந்த பிச்சைக்கார காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறானே அப்படின்னு ஒண்ணுமே புரியாம ஒரு மாதிரி திகச்சு போய் நிக்கிறா மீரா. இன்ஸ்பெக்டர் தயவுசெய்து என்ன மன்னிச்சிருங்க, நான் புள்ள குட்டிக்காரையா, என்ன எதுவும் செஞ்சிடாதீங்க, நான் தெரியாம செஞ்சுட்டேன், நீங்கன்னு தெரியாது, தயவுசெய்து மன்னிச்சிருங்கன்றாரு. ஆனா அவன் எந்த ஒரு முகபாவனுமே காமிக்காம என்ன பண்றான், அந்த இடத்த விட்டு அதே திமிரோடவே நடந்து போயிட்டே இருக்கான். மீராவும் அவன் பின்னாடி தொடர்ந்து போயிட்டே இருக்கா. இப்படியே அவங்க கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்காங்க. இப்படி போயிட்டே இருக்கும்போது அங்க ஒரு 7 ஸ்டார் ஹோட்டல் ஒன்று வருது. அந்த 7 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ள அந்த பிச்சைக்காரன் போறான். பிச்சைக்காரன் 7 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ள போன மீரா அதிர்ச்சி ஆச்சு. அப்ப மீரா என்ன பண்றா, இங்க பாருங்க நம்ம இந்த ஹோட்டலுக்குலாம் வர முடியாது, நம்மள உள்ள சேர்க்க மாட்டாங்க, தயவுசெய்து வாங்க வெளியில போலாம், நம்ம அவமானப்பட முடியாது வாங்க அப்படின்னு சொல்றா. நான் வேற உங்க கூட வந்திருக்கேன், என்னால அவமானப்படுவேன் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. நான் சொல்றதை நீ கேளு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அழுதுட்டே இருக்கும்போது பிச்சைக்காரன் சொல்றா, நீ அழுவுறது இதுவே கடைசியா தான் இருக்கும் அப்படின்றா. அப்ப இதை கேட்ட உடனே மீரா அதிர்ச்சி ஆகுறா. என்ன ஒரு பிச்சைக்காரன் நம்மளை பார்த்து அழுது கடைசியா இருக்கும்னு சொல்றான், நீ நிஜமாவே இவன் சொல்ற மாதிரி நம்ம அழுவுறது இதுதான் கடைசியா இருக்குமா, நம்ம பிரச்சனை எல்லாம் தீர போகுதான்னு நான் மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறேன் மீரா. அந்த ஹோட்டலுக்குள்ள நுழையறான் பிச்சைக்காரனும் மீராவும். நுழைவாயில காவலர்கள் இருக்காங்களே, அந்த காவலர்கள் எல்லாருமே பிச்சைக்காரனை மீரா விரட்ட போறாங்க. அப்ப அங்க இருந்த ஹோட்டல் மேனேஜர் பாத்தீங்கன்னா நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடா வராரு அந்த இடத்துக்கு. இந்த பிச்சைக்காரன் மீராவும் சார் வாங்க சார் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இதை பார்த்த உடனே மீராக்கு ஒரே அதிர்ச்சி, என்னடா இவன் பிச்சைக்காரனா இருக்கான், பிச்சைக்காரனா இருந்துட்டு இவன் 7 ஸ்டார் ஹோட்டலுக்கு கூப்பிடுறான். 7 ஸ்டார் ஹோட்டல் மேனேஜர் வந்து இந்த ஆளை வந்து கூட்டிட்டு போறானே, என்னன்னே ஒண்ணுமே புரியாம மீரா திகச்ச போய் நிக்கிறா. அது மட்டும் இல்லாம ரொம்ப ரொம்ப யோசனையாவே இருக்கு, எப்படி இந்த பிச்சைக்காரன் இந்த ஹோட்டலுக்குள்ள விடுறாங்க அப்படின்னு யோசனை பண்ணிட்டே இருக்கான். அங்க பாத்தீங்க அப்படின்னா மீரா அந்த மாதிரி ஹோட்டல்ல பார்த்ததே கிடையாது. ஏன்னா ஹோட்டல் அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. அதை பார்த்ததுமே ரொம்ப திகச்சு போறா. அவ டிவில மட்டும் தான் அந்த மாதிரி ஹோட்டல்ஸ் எல்லாம் பார்த்திருக்கா. சரி என்ன பண்றா, மீராவும் அந்த ஹோட்டலுக்குள்ள கூப்பிடுறாங்க. அப்ப அந்த ஹோட்டல்ல விஐபி சீட்டிங்ல கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க மீராவையும் பிச்சைக்காரனையும். அப்ப அந்த ஹோட்டல் மேனேஜரே பிரத்யேகமா என்ன பண்றாரு, அந்த ஃபுட்ஸ் எல்லாமே சர்வ் பண்றாரு. அந்த சாப்பாடு எல்லாமே பாத்தீங்கன்னா வெள்ளி கிண்ணங்கள், வெள்ளி டம்ளர், வெள்ளி ஸ்பூன், இப்படி எல்லாமே வெள்ளியால் ஆனது மட்டும்தான் இருக்கு. அதை பார்த்த உடனே பாத்தீங்கன்னா மீராவுக்கு ஒரு அதிர்ச்சி, என்னடா பிச்சைக்காரனை இந்த அளவுக்கு வந்து உபசரணை பண்றாங்கன்னு யோசனை பண்ணிட்டே இருக்கான். அப்ப பிச்சைக்காரன் சொல்றான் மீரா பார்த்துட்டு, மீரா இந்த உணவெல்லாம் உனக்குதான் அப்படின்னு. மீராக்கு ஒரே சந்தோஷம், நிஜமாவா சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறேன். ஆமா நிஜமா தான் சொல்றேன், நீ எல்லா உணவையும் நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு. மீராக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா உணவு சாப்பிட்டு பல நாட்கள் ஆச்சு, நல்ல உணவு சாப்பிட்டு பல நாட்கள் ஆச்சு. அப்ப மீரா ஒவ்வொரு உணவையும் பார்த்து பார்த்து ருசிச்சு சாப்பிட்டா ஒரே சந்தோஷம். மீராவுக்கு மறுபடியும் கண்ணில் தண்ணி வந்துருச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றான். ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த மாதிரி நான் நிறைய நல்லா சாப்பிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுட்டே சொல்றான். அப்ப பிச்சைக்காரன் சொல்றான், அழுவது கடைசி முறையா இருக்கும் நான் சொன்னேன் இல்லையா, அதனால நீ அழாத அப்படின்னு சொல்றான். அப்ப மேனேஜர் கூப்பிடுறான். மேனேஜர் கூப்பிட்டு, இங்கே இந்த இடத்துல இவங்களுக்கு ஒர்க் கொடுங்க அப்படின்னு சொல்றான்.
சொல்றான். அப்ப அதை கேட்டோன்னே மீரா அதிர்ச்சி ஆகிறா. என்னடா நேத்து வரைக்கும் வந்து நம்ம அடுப்பங்கரில் சமைக்கணும், எல்லா வேலையும் செய்யணும், போகணும், ஆனா இவ்வளவு பெரிய ஹோட்டல்ல இவர் இந்த பிச்சைக்காரன் சொல்லி நமக்கு வேலை தராங்களா அப்படின்னு சொல்றா. இதை கேட்டோன்னே மீராக்கு ஒரே சந்தோஷம். அப்பா நமக்கு ஒரு நல்ல இடத்துல வேலை கிடைச்சிருச்சு, நமக்கு இனிமே நல்ல உணவும் கிடைக்கும்னு தன் மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுக்கிறா. மேனேஜரும் சரின்னு சொல்லிடுறான். அது மட்டும் இல்லாம பிச்சைக்காரனோட சாப்பிடுற தோரணை மீரா உட்காந்து பார்த்துட்டே இருக்கா. என்ன இவனை பார்த்தா பிச்சைக்காரன் தோரணை சாப்பிடுற மாதிரி தெரியல, அவன் எடுக்கிற ஸ்பூனோட விதமோ எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த பிச்சைக்காரனுக்கு ஒரு கிண்ணத்துல தண்ணி எடுத்துட்டு வராங்க, எலுமிச்சை பழம் புழிஞ்சு ஒரு தண்ணி எடுத்துட்டு வராங்க. எதுக்கு அப்படின்னா கை கழுவி எடுத்துட்டு வராங்க. இதெல்லாம் பார்த்து மீரா ரொம்ப அதிர்ச்சி ஆகிறா. அப்போ யோசனையா இருக்கு, இந்த மனிதர் யாரு, உண்மையாவே பிச்சைக்காரரா இல்ல வேற யாராவதா இல்ல சும்மா வேஷம் போட்டிருக்காரான்னு ஒரே பல யோசனையும் பல சிந்தனையுமே இருக்கா. அப்ப தன் மனசுக்குள்ளே நினைச்சுக்கிற கண்டிப்பா இவரை பார்த்தா பிச்சைக்கார மாதிரி தெரியல, இவருக்கு பின்னாடி ஏதோ ஒரு உண்மை மறைஞ்சிருக்கு, அது மட்டும் எனக்கு நல்லா தெளிவா தெரியுதுன்னு தன் மனசுக்குள்ளே சொல்லிக்கிறான். அடுத்த நாள் ஒரே சந்தோஷமா என்ன பண்றா, அந்த இடத்துல உள்ள கிச்சன்ல ரொம்ப சந்தோஷமா வேலை செஞ்சுட்டே இருக்கா. எப்பவுமே அவருடைய மாமியார் வீட்டுல அவளுக்கு பழைய ரொட்டிகள் ஊசி போன உணவு மட்டும் தான் கிடைக்கும். இப்ப அவளுக்கு நல்ல உணவும் கிடைக்குது, நல்ல சம்பளமும் கிடைக்குதுன்னு நினைச்சு மீரா ரொம்ப சந்தோஷப்படுறா அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம். அப்ப மீரா தன்னோட வேலை எப்பவும் போல செஞ்சுட்டே இருக்கா. மீராக்கு சாயந்தரம் ஆன உடனே தன்னோட அந்த கிளாஸ் கிட்ட நின்று பார்க்க ஆரம்பிச்சிருவா. ஏன் அப்படின்னா 7 மணிக்கு போல மீரா வந்து அந்த கந்தல் அடை அணையிற அந்த பிச்சைக்காரன் வருவான். மீரா கையால செஞ்ச உணவெல்லாம் மீராவே பரிமாறிட்டு இருப்பா. இப்படி உட்காந்து தினமும் உட்காந்து பரிமாறிட்டே இருப்பா. ஆனா ஒரு காசு கூட கொடுக்காம போயிடுவான். இது இப்படி தினந்தோறும் நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ஹோட்டலோட மேனேஜர் பாத்தீங்க அப்படின்னா பிச்சைக்காரன் வெளில போறதுக்கு முதற்கொண்டு கதவு ஓபன் பண்றதுக்கு முதற்கொண்டு மேனேஜரை செய்வாரு. இப்படியே தினமும் செஞ்சுட்டே இருக்கு. மீரா ஒரு நாள் என்ன பண்றா, அவருக்கு உணவு பரிமாறிட்டே இருக்கா. உணவு பரிமாறிட்டே இருக்கும்போது அவர்கிட்ட ஒரு விஷயம் கேட்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிச்சைக்காரனை பார்த்து கேட்கறா. கண்டிப்பா கேளு அப்படின்னாங்க. இல்ல நீங்க உணவு சாப்பிட வரீங்க, நல்லா சாப்பிடுறீங்க, ஆனா பணம் எதுவுமே செலுத்த மாட்டீங்களே அப்படின்னு. அப்ப பிச்சைக்காரனை மீரா பார்த்து சரிக்கிற ஒரு கணம் அப்படி நின்றுடுறான் அவன். அப்ப அவர் சொல்றாரு, நான் நேரம் வரும்போது உனக்கு சொல்றேன், கண்டிப்பா நேரம் வரும்போது எனக்கு என்ன காரணம் உனக்கு சொல்றேன் அப்படின்னு. சரி நீங்க யாரு, உங்க கதையை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறா. ஏன் உங்க கண்ணை பார்த்தா நிறைய வலிகள் மறைச்சு வச்சிருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்ப அவ சொல்றான், மாத கணக்குல என் கஷ்டங்கள் இருக்கு, நான் வந்து எங்க கணவர் ஒரு மாதத்திலே இறந்துட்டாரு, இறந்த நாள் வந்து நீங்க கூட்டிட்டு வர நாள் வரைக்குமே நான் சித்திரவதை துன்பத்தை தான் அனுபவிச்சேன், எனக்கு உணவு கிடைக்கவே கிடைக்காது, என் மாமியார் எனக்கு ஒரு சூனியக்காரன்னு ஒரு பட்டம் வச்சாங்க, என்னை எப்பவுமே திட்டிகிட்டே இருப்பாங்க, எல்லா வேலையும் செய்ய சொல்லிட்டே இருப்பாங்க, ஆனா எனக்கு உணவு கொஞ்சம் கூட தரமாட்டாங்க அப்படின்ற, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படின்றா. அப்ப அந்த பிச்சைக்காரர் சொல்றாரு மீரா பார்த்து, இனி நீ அழுவதை நிறுத்து, இனிமே எப்பவுமே உன் கண்ணில் எப்பவுமே தண்ணீரே இருக்கக்கூடாது, மீராவோட கை மேல கை வச்சு வருத்தப்படாத அப்படின்னு சொன்னே மீராவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஏன்னா இவ்வளவு நாள் அவளுக்கு ஒரு ஆறுதல் சொல்ல கூட ஒரு ஆள் கிடையாது, இன்னைக்கு ஒரு ஆறுதல் சொல்றதுக்கு நமக்கு இப்படி ஒரு ஆள் கிடைச்சிருக்கேன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறா மீரா. ஒரு நாள் அந்த பிச்சைக்காரர் என்ன பண்றா, எப்பவும் போல உணவு சாப்பிட 7 மணிக்கு வரான். 7 மணிக்கு வந்துட்டு என்ன பண்றான், அந்த உணவை சாப்பிடாம என்ன பண்றான், அந்த பையிலிருந்து ஒரு நூல் எடுத்து தரான், ஏன்னா அவங்களை திருமணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்றான். அப்ப மீராக்கு ஒரே சந்தோஷம், கண்டிப்பா அப்படின்னு அப்படி தரான். எனக்கு வந்து பெருசா தங்கம் அதெல்லாம் எனக்கு உங்ககிட்ட போடுறது கிடையாது, இந்த ஒரு நூல் மட்டும்தான் இருக்கு, இந்த நூலை தான் நான் உங்களுக்கு மோதிரமா கணிவிச்சு போட போறேன் அப்படின்றான். அப்ப மீரா கண்ல இருந்து இந்த டைம் ரொம்ப ஆனந்த கண்ணீர் வருது. அப்ப கண்டிப்பா தாராளமா நீங்க போடலாம், அதுக்கு என்ன போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீரா தன்னுடைய கையை நீட்டுறா. பிச்சைக்காரன் அந்த நூலை சந்தோஷமா போடுறான். அடுத்த நாள் பாத்தீங்க அப்படின்னா மீரா வந்து அந்த பிச்சைக்காரன் வருகைக்காக காத்துட்டே இருக்கா. அப்ப அந்த வாரணவாசல் ரோட் பாத்தீங்கன்னா ஒரே ஃபுல்லா டிராபிக் ஜாமா இருக்கு. நல்ல ஒரு காஸ்ட்லியான கார்ஸ் எல்லாமே அணிவகுப்பு போல வந்துட்டே இருக்கு. என்ன இந்த ரோட்ல இவ்வளவு ஒரு காரா இருக்கே, அப்ப நிறைய பேர் பேசிக்கிறாங்க, இல்ல இது பெரிய விஐபி யாரோ வராங்க போல, அந்த விஐபியோட காரோட அணிவகுப்பு தான் அப்படின்றாங்க. எல்லாருமே நின்று பார்த்துட்டே இருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா ரெட் கார்பெட் விரிக்கிறாங்க, செக்யூரிட்டிஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. அப்ப அந்த ஹோட்டலுடைய மேனேஜர் வராரு. மேனேஜர் வந்து தலை தாழ்த்தி என்ன பண்றாரு, மேம் உங்களை சார் கூப்பிட்டுறாருன்னு அப்படின்னா, எந்த சார் அப்படின்னா, நேத்து வந்து சொல்லிட்டு போனாராமே சார் அப்படின்றாங்க. ஒண்ணுமே புரியாம மீரா கொஞ்சம் அதிர்ச்சி ஆகுறா. என்ன இதுன்னு நமக்கு தெரியல, எந்த சாரு யாரு என்னன்னு தெரியாம இருக்கேன்னு அப்படின்னு என்ன பண்றா. சரி கார் வந்திருக்கு, ஏதோ ஒரு விஷயம் நடக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டத்திலே என்ன பண்றா, அந்த கார்ல ஏறி உட்கார்றா. மீரா அந்த கார் பாத்தீங்கன்னா அவ்வளவு சொகுசாவும் அவ்வளவு சூப்பரா இருக்கு. அவன் இந்த மாதிரி வாழ்க்கையில கார்ல எல்லாம் போனதே கிடையாது. ரொம்ப திகச்சு போய் நிக்கிறா. கார் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய அரண்மனைக்குள்ள போகுது. அந்த அரண்மனை பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பூவால அலங்கரிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட பல கோடிகள் செலவு பண்ணி இந்த அரண்மனை அலங்கரிக்கப்பட்டிருக்கு. இது யாரோட அரண்மனையா இருக்கும், திரும்புற இடமெல்லாம் பூக்கள், ஒரே சந்தோஷம். அப்ப என்ன பண்றாங்கன்னா மீராவை ஒரு அறைக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. மீரா ஒரு அறைக்குள்ள கூட்டிட்டு போய் ஸ்டைலிஸ்ட் வந்திருக்காங்க. அங்க உள்ள ஸ்டைலிஸ்ட் வந்து மீராவை ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணி கூட்டிட்டு வராங்க. மீரா பாக்கிறதுக்கு அங்க ஒருத்தர் வெளியே நின்றுட்டு இருக்காரு. யார் பாத்தீங்க அப்படின்னா அந்த பிச்சைக்காரர் தான் அரசன் வேடத்துல இருக்காரு. என்ன அப்படின்னா அவர் வந்து தொழிலதிபரோட பெரிய ஒரு மகன் ஆரியன் ராஜ் அந்த இடத்துல இருக்காரு. அதை பார்த்தோன்னே மீரா ஒரே அதிர்ச்சி, பிச்சைக்காரனா இருந்தாரு இன்னைக்கு அரசரா இருக்காரு அப்படின்னு ரொம்ப இதை பார்த்து அப்படியே வியந்து போய் நிக்கிறான். இந்த கல்யாணத்தை எல்லா டிவிலும் லைவா ஒளிபரத்துங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. மீராவோட மாமியார் ருக்மணி தேவி இருக்காங்களே, அவங்களோட மூத்த மகள் லாட்டரி சீட்ல நிறைய பணத்தை இழந்து ரொம்ப வீடெல்லாம் விக்கிற சுந்தரம் வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு ஏழ்மையான ஒரு ரோட்டு பக்கமா உள்ள பிளாட்ஃபார்ம்ல எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்க உள்ள ஒரு டீ கடையில டிவி ஓடிட்டே இருக்கு. அதெல்லாம் ருக்மணி தேவி உட்காந்து பார்த்துட்டே இருக்கும்போது மீரா பாக்குறாங்க. மீரா பார்த்தோன்னே அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ மீராவா இது, நான் துரத்தி விட்ட மீராவா அது, குப்பை நினைச்சு நான் உதறி தரலாம், அந்த குப்பை பெரிய கோபுரத்தை போய் அடைஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி தேவி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அந்த டிவில
டிவில பார்த்த உடனே அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க. இவ எப்ப நம்ம வீட்டை விட்டு போனோம்ல அதுக்கப்புறம் தான் நான் கஷ்டப்பட ஆரம்பிச்சேன். கடவுள் வந்து எனக்கு வந்து குபேரனே அமுச்சு வச்சிருக்காரு. ஆனா நான் தான் அந்த குபேரனை துரத்தி விட்டு அமிச்சிட்டேன். நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். அந்த குபேரன் அன்னைக்கு நான் ஏதாவது பிச்சை கொடுத்திருந்தா இன்னைக்கு என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். நான் என் மனித நேயம் இல்லாம இருந்ததால் தான் என் வாழ்க்கை இப்படி போச்சுன்னு சொல்லிட்டு ருக்மணி தேவி கீழே உட்காந்து புரண்டா, அழறா, ஒரே வருத்தப்படுறா. நான் பெரும் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல அழுதுட்டே இருக்கா. முழுக்க பாத்தீங்க அப்படின்னா அங்க மீராவோட அழகான ட்ரெஸ், அவ கழுத்துல உள்ள டைமண்ட் நெக்லஸ் இதெல்லாம் பார்த்து ருக்மணி தேவி ஐயோ நான் விட்டுட்டேனே, பெருசா தப்பு பண்ணிட்டேனே, அன்னைக்கு இந்த பிச்சைக்காரன் அனுப்பிச்சு வச்சு என் வீட்டு லட்சுமி அவங்க கூட சேர்த்து அனுப்பி வச்சுனேன். ஒரு குபேரனே பிச்சைக்கார வேஷத்தை வந்திருக்கான். நான் உனக்கு அன்னைக்கு பிச்சை போட்டோம்னா இன்னைக்கு என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்குமே சொல்லிட்டு ருக்மணி தேவி அழுது புலம்பிட்டே இருக்கா. அங்க மறுபுறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு மீராவோட கல்யாணத்துக்கு பெரிய தொழிலதிபர், அரசியல்வாதிகள் எல்லாருமே வந்து காத்துட்டு இருக்காங்க. அவளோட திருமணம் நல்லபடியா முடியுது. அப்ப அவங்க இரவு நேரத்துல அவளோட பெட்ரூம்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. மீரா கேட்கறா, நீங்க ஏன் வந்து என்ன போய் தேர்ந்தெடுத்தீங்க? நான் ஒரு விதவை பெண், நீங்க என்ன போய் தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆரியனை பார்த்தோன்னே ஒரு மாதிரி மீராக்கு இதே படபடன்னு துடிக்குது. அப்ப ஆரியன் மீராவோட கையை பிடிச்சு சொல்றான், இல்ல என் பணத்தை பார்த்துட்டு ஆசைப்படுறவங்க எனக்கு வேண்டாம், என்னை எளிமையை பார்த்துட்டு என்ன விரும்புறவங்க தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அதனால தான் நான் ஒரு பிச்சைக்கார வேடத்துல பந்தேன். நீ என் கண்ணில் தென்பட்ட, என்னோட எளிமையை நீ நேசிக்க ஆரம்பிச்சேன். அதனால நான் உன்னை நேசிக்க ஆரம்பிச்சேன். என் வாழ்க்கையை வந்து என் பணத்தால யாரையும் நேசிக்கிறவங்க எனக்கு விருப்பம் கிடையாது. என் எளிமையை பார்த்து நேசிக்கிறவங்க மட்டும்தான் திருமணம் பண்ண நினைச்சேன். நீ வந்து எனக்கு கிடைச்ச கோஹினி ஒரு வைரம், நான் வந்து உன்னை உதறி தள்ள விரும்பல. என் வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும் உன்னோட வாழ்ந்தா அப்படின்னு சொல்றா. மீரா, நீங்க என்னை தேர்ந்தெடுத்ததுக்கு நான் தான் வந்து ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். உங்களை மாதிரி ஒரு கணவர் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா எந்த ஒரு தருணத்திலயும் வந்து ஒரு கோபம் இல்லாம ரொம்ப பொறுமையா உட்காந்து எல்லாமே செஞ்சீங்க எனக்காக அப்படின்னு சொல்றா. உலகத்திலேயே என்னோட அருவருப்பான முகத்தை நீ மட்டும் தான் பார்த்திருக்கேன். அப்படி பார்த்து கூட நீ என்னை நேசிச்ச அந்த ஒரு காரணத்துக்காகவே எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. மீராவும் ஆரியனும் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. மீரா வந்து ரொம்ப சந்தோஷம் உச்சியால அழறா. வாழ்க்கையில ஒரு தரம் கஷ்டப்பட்டா மறுபுறம் இன்பமும் இருக்குன்றத மீராவோட வாழ்க்கை பெரிய சான்றுன்னு சொல்லலாம். மீரா ரொம்ப கஷ்டப்பட்டா. அவன் வாழ்க்கையில ஒரு பக்கம் துன்பமா இருந்தாலும் மறுபக்கம் வாழ்க்கை முழுவதும் இன்பமாவே மாறிடுச்சு. அதனால வாழ்க்கையில துன்பம் வருதுன்னு வருத்தப்படாம அடுத்து இன்பம் வர்றதுக்காக காத்திருங்க. மீண்டும் வேற ஒரு நல்ல கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.